tell the old story of Jesus and his love. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 1வது அதிகாரத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்டு பேசுகிற வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். 16வது வசனத்தை நான் வாசிக்க கேளுங்கள். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையும் மிக விசேஷமாய் அறியப்பட வேண்டிய வார்த்தைகள். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகி யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். அவளிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். அவளிடத்தில் ஏதோ ஒரு பெற்றோருக்கு பிறந்தவர் அல்ல அவர். ஆனால் ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறந்தவர். அவளிடத்தில் கிறிஸ்து எண்ணப்பட்ட என்ற வார்த்தை அல்ல, எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். அவர் இன்றும் கிறிஸ்து எண்ணப்படுகிறவர். அவர் என்றும் கிறிஸ்து எண்ணப்படுகிறவர். கிறிஸ்து என்றால் மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எண்ணப்பட்ட என்ற வார்த்தை வேதம் சொல்லவில்லை, எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். நன்றாய் கவனிக்க வேண்டும். மேசியாவாக இந்த உலகத்தில் அவர் அவதரித்த போது ஒரு மனுஷகுமாரன் என்ற ரூபத்திலே அவதரித்தார். இந்த உலகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் ஒரே பிதாவின் சொந்த பேரான ஒரே குமாரனாக இயேசு இந்த உலகத்தில் ஏன் வந்து பிறந்தார் என்பதன் அர்த்தமே கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதின் அர்த்தமாய் மாறி இருக்கிறது. நீங்கள் நன்றாய் அறிய வேண்டிய ஒரு காரியம், முதலாவதாக ஏதோ கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை என்று நினையாதிருங்கள். இது பண்டிகை ஆசரிப்பை தாண்டி அறிந்து கொள்ளப்பட வேண்டிய காரியம். எல்லாரையும் போல ஏதோ ஒரு விழா கொண்டாட்டத்திற்குள் நாம் வரவில்லை. மாறாக கொண்டாடப்பட வேண்டியவர் யார் என்பதை நாம் அறிந்து அவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய அர்த்தமே இந்த கிறிஸ்து எண்ணப்பட்ட இயேசுவினால் வந்திருக்கிறது. இயேசு இல்லை என்றால் கிறிஸ்துமஸ் இல்லை. இயேசு இல்லை என்றால் கொண்டாட்டம் இல்லை. இயேசு இல்லை என்றால் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை. பிரியமானவர்களே, அவளிடத்தில் இயேசு பிறந்தார். 18 சில வார்த்தைகளை நான் வாசித்துக் கொண்டு போகிறேன், கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள், அவருடைய தாயாகிய மரியாள், ஆமென். அவர் ஒரு தாயின் வயிற்றிலே உற்பத்தியாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே உண்டாக்கப்பட்டு வெளியே வந்தவர் என்பதற்கு சாட்சியாக வேதம் திரும்ப திரும்ப பேசி இருக்கிறது. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆமென், ஆமென் சொல்லலாம், தவறே இல்லை. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 23வது வசனம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான்.
இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமென். நன்றாய் கவனியுங்கள். கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் அறிய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ரகசியம், தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்க வேண்டும். நான் தேவனோடு இருக்கிறேன் என்பதை தாண்டி ஒரு அர்த்தம் உண்டு. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே மிக முக்கியமான ஒரு குறிப்பை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ளும்படியாக முன்வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டபடி இவைகள் எல்லாம் நடந்தது என்று வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தை, இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். நீங்கள் என்னை கவனித்துக் கொண்டே இருங்கள். ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே, இதோ ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதுவே ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையாக இருக்கிறதே. அந்த வார்த்தையின்படியே காரியங்கள் நடந்தது. கன்னிகை கர்ப்பவதியானாள். பரிசுத்த ஆவியினாலே அவர் உற்பத்தியாக்கப்பட்டவர். அவருடைய பிறப்பே பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட பிறப்பு. அவருடைய ஆரம்பமே பரிசுத்த ஆவியானவரால் வந்த ஆரம்பம். இயேசு இந்த உலகத்தில் ஏன் பிறந்தார் என்பதன் நற்செய்தி பிரியமானவர்களே, வெறும் கிறிஸ்தவர்களுக்கு உரிய காரியம் மாத்திரமல்ல, இது உலகத்துக்கே உரிய நற்செய்தி. ஏன் தெரியுமா? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கமே பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் எல்லாருடைய பாவங்களும் நீக்கப்படாமல் இன்னும் பாவக்கட்டிற்குள் மனுக்குலம் இருப்பதற்கு காரணம், அவருடைய ஜனங்களாய் மாறுவதற்கு அவர்கள் இன்னும் அவரை விசுவாசிக்காமல் இருப்பதே காரணமாயிருக்கிறது. ஆனால் இயேசுவின் நாமத்திற்கு இருக்கிற வல்லமை, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார் என்று அவருடைய நாமத்தின் மேல் எவர்கள் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை நீக்குகிற வல்லமை இயேசுவுக்கு உண்டு. அதனால்தான் இந்த வார்த்தையில் இருக்கிற ரகசியம், இது ஒரு உறவு. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். பிரியமானவர்களே, இது ஒரு உறவு. இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, பாரம்பரியம் அல்ல. ஏன் தெரியுமா? இது தேவாதி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே உண்டாக்கப்பட்ட உறவு. இந்த உறவுக்காக அவரே தன்னுடைய சொந்த பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார், இந்த உறவை உண்டாக்குவதற்காகவே. காரணம், மனுஷன் தாமாகவே முயற்சித்து பிரயாசப்பட்டு பரலோகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் பரலோகம் அத்தனை சாத்தியமானது கிடையாது. நீங்களும் நானும் அறிய வேண்டிய சத்தியம், பரலோகத்தை சுய முயற்சியினாலோ சுய பலத்தினாலோ பக்தியினாலோ சக்தியினாலோ பெறவே முடியாது. அதை பெறும்படி வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் பரலோகம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நித்திய ஜீவனின் அந்த வாக்குத்தத்தம் இலவசம். ஒருவருமே அதற்காக பிரயாசப்படவோ முயற்சிக்கவோ அடையவோ முடியாது என்பதினாலேயே பரலோகம் எடுத்த தீர்மானம், இயேசுவை அனுப்பி அந்த நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பரலோகத்தை இலவச ஈவாக கொடுக்க தீர்மானித்தது. அதனால்தான் அந்த நாமத்தை விசுவாசித்தால் போதும், பரலோகம் இலவசம், பரலோகம் சொந்தம். நன்றாய் கவனிங்கள். அது இலவசமாய் கொடுக்கப்பட்டாலும் சுலபமாய் வரவில்லை. கிரயம் கொடுக்கப்பட்டுத்தான் வந்தது. அந்த கிரயத்தை ஒரு மனுஷனும் கொடுக்க முடியாது என்பதினால்தான், பாவிகளாய் இருக்கிற எவரும் அதற்கு தகுதி இல்லை என்பதினால்தான் பரலோகம் தன்னுடைய ஒரே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பிதாவின் குமாரனாகிய இயேசுவை உலகத்திற்கு அனுப்பிற்று. அந்த இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே பாவ பரிகாரம் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பாவ பரிகாரியை விசுவாசிக்கிற எவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, நிச்சயமாய் உண்டு. அதனால்தான் கொண்டாட்டம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் உலகத்திற்கே கொடுக்கப்பட்ட நற்செய்தி.
எவரும் அந்த நாமத்தை விசுவாசிக்கலாம், எவரும் அந்த நாமத்தை வரவேற்கலாம், எவரும் அந்த நாமத்தை நம்பும் பொழுது பரலோகம் கொடுக்கப்படுகிறது, நித்திய ஜீவனின் நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? இந்த பூமியிலேயே பாவத்தை விட்டு பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாகி வாழ்வது தானையா உண்மையான பரலோக வாழ்க்கை. ஹல்லேலூயா. நான் அறியாத பரலோகத்திற்கு ஏன் நம்பிக்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? இன்று அறிந்த இந்த பூமியின் வாழ்க்கையிலே நான் பரிசுத்தமாய் வாழ எனக்குள் ஒருவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பரலோகத்திற்கு நம்பிக்கையாக காத்திருக்க முடிகிறது. நீங்கள் அறிய வேண்டும், இந்த ஆண்டவருடைய திட்டத்தில் வந்த ஒரு மகத்தான ஆரம்பம். இது ஒரு ஆரம்பம் என்று நாம் நினைக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலே ஆரம்பம் இங்கே இல்லை, ஆரம்பம் ஆரம்பத்திலேயே இருக்கிறது. அதனால்தான் அவர் ஆண்டவர். எந்த ஒரு மனுஷனுடைய பலவீனமும் அவரை பயமுறுத்தினதே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் ஆண்டவர். நம்முடைய பலவீனங்களை அறிந்தே நமக்கு ஒரு திட்டத்தை வைத்தார். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் நீதிமான்களாய் இருந்ததினாலே அல்ல, நாம் பாவிகளாய் இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நீங்கள் பார்த்து கொண்டிருங்கள். இந்த ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக பேசி இருக்கிறது. Genesis chapter 3 verse 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். தேவாதி தேவன் மனுஷனுக்கு வைத்த திட்டம் மகிமையான திட்டம். எல்லாரும் கவனியுங்கள். தேவாதி தேவன் மனுஷனுக்கென்று வைத்த திட்டம் மகிமையான திட்டம். அவனுக்கென்று கொடுத்த ரூபம் மகிமையான ரூபம். அவனுக்கென்று கொடுத்த வாழ்க்கை நிகரற்ற வாழ்க்கை. அப்படி என்றால் அது பரிசுத்தமான வாழ்க்கை. மனுஷன் ஒரு நாளும் பாவியாய் இருக்க சிருஷ்டிக்கப்படவில்லை. கவனித்து கேளுங்கள். மனுஷன் ஒரு நாளும் பாவியாய் இருக்க சிருஷ்டிக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? சிருஷ்டித்தவர் பாவியான தேவன் அல்ல, பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தமானவைகளையே சிருஷ்டிக்க முடியும். அதுவும் தன் சாயலில் சிருஷ்டித்தார் என்றால் அந்த மனுஷனுக்குள் மனுஷிக்குள் பரிசுத்தத்தையே வடிவமாக வைத்து சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்பின் தேவன் பரிசுத்தர். அதனால்தான் அவருடைய பரலோகத்துக்கு பாவியான மனுஷன் முயற்சித்தாலும் போக முடியாது. பரலோகத்தின் தேவன் பரிசுத்தர். நாம் அறிய வேண்டிய ரகசியம், பரலோகம் என்பது வெறும் மோட்சம் என்ற வார்த்தையை தாண்டி அறிய வேண்டிய ஒரு காரியம் எல்லாருக்கும் உண்டு. அது பரிசுத்தரின் ஸ்தலம். அந்த இடத்திற்கு ஒரு பாவி போக முடியாது. எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாய் விழுந்து போனார்களே. இந்த பூமியில் ஒரு மனுஷனும் தன் தகுதியினாலோ பக்தியினாலோ முயற்சியினாலோ சடங்காச்சாரங்களினாலோ பரலோகத்தை அடைய முடியாது என்பதை தேவாதி தேவன் அறிந்தபடியினால் தான் இயேசுவை உலகத்திற்கு தந்தார். ஏன் ஆரம்பத்திலேயே இந்த திட்டம் அவருடைய உள்ளத்தில் இருந்ததை வேதம் எழுதி இருக்கிறது தெரியுமா? பரிசுத்தரின் சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனும் மனுஷியும் தங்களுடைய ஸ்தானத்தை பாவத்திற்கு இடம் கொடுத்து இழந்தார்கள். பாவத்திற்கு இடம் கொடுத்து இழந்தார்கள். பாவம் வரவில்லை என்றால் அந்த இடத்தை இழந்திருக்க மாட்டார்கள். எந்த இடம்? பரிசுத்தரோடு இருந்த உறவின் ஐக்கியத்தின் ஸ்தானத்தின் குமார குமாரத்திகளின் இடம். அந்த ஸ்தானத்தை அவர்கள் இழந்ததற்கு காரணம் பாவம். தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் வாழும் உலகத்தில் பாவம் வந்ததற்கு காரணம் ஆதி மனிதனே பாவம் செய்து விட்டான். கீழ்ப்படியாமையினாலே பாவம் உள்ளே வந்ததே. இந்த சூழ்நிலையில் தன் ஸ்தானத்தை இழந்த மனிதனையும் மனுஷியையும் கர்த்தர் மறுபடி அவருடைய ஸ்தானத்திற்கு ஈடாக பரிசுத்த ஐக்கியத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக ஒரு திட்டத்தை அன்றே வைத்திருந்தார். அது என்ன திட்டம்? ஒரு ஸ்திரீயை நீ வஞ்சித்தாயோ சாத்தானே,
ஒரு ஸ்திரீயை நீ வஞ்சித்து அவளை கீழ்ப்படியாமைக்குள் நடத்தி அவளுடைய புருஷனையும் நடத்தினாயே, ஒரு ஸ்திரீயை வைத்தே உன்னை நசுக்க ஒரு குமாரனை நான் வைத்திருக்கிறேன். அந்த ஸ்திரீயின் வித்து உன் வித்துக்கு எதிராகும், உன் வித்துக்கு அது எதிராகும். அவர் உன் தலையையே நசுக்குவா. ஆனால் அனுமதி உண்டு, அவர் குதிங்காலை நீ வேணால் நசுக்கிக் கொள்ள முடியும். நன்றாய் கவனியுங்கள். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பிரியமானவர்களே, பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் பகை உண்டு. பகை இல்லை என்றால் பிரச்சனை. கிறிஸ்துமஸ் செய்தியை கேட்க வந்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற தொலைக்காட்சி நண்பர்களே கவனியுங்கள். பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் பகை உண்டு. உண்டாக்கினவர் தேவன். காரணம், பாவத்தோடு ஒரு நாளும் நட்பு அவரால் வைக்க முடியாது. அதனால்தான் பாவிகளாகிய மனுஷர் குலத்திலே இருக்கிற யாரானாலும், அவர்கள் ஏழையோ பணக்காரரோ, எந்த இனத்தாரோ பாஷைக்காரரோ, எந்த மதத்தாரோ இருந்தாலும் சரி, பரிசுத்த தேவனோடு ஒரு பாவி இணைய முடியாது என்பதை தேவனே அறிந்தபடியினால்தான் இயேசுவை நம்முடைய இடத்தில் மரிக்கும்படி அனுப்பினார். அவர் மரித்து அந்த ரத்தம் சிந்தப்பட்டபடியினால் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது. நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் அவரோடு சேர்ந்து கொள்ள ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்தது. பகை. பிரியமானவர்களே, எந்த ஸ்ரீயை ஒரு பிசாசு வஞ்சித்து அவளுடைய ஸ்தானமாகிய பரிசுத்த வடிவத்தை இழக்க செய்தானோ, அதே ஒரு ஸ்ரீயின் மூலமாகவே தேவாதி தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். பிரியமானவர்களே, அந்த ஸ்ரீயின் வயிற்றில் வந்து பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. கன்னிகையின் வயிற்றில் வந்து பிறந்தவர். ஹல்லேலூயா. நீங்கள் கவனிக்க வேண்டும், இந்த பகை ஏன் இருக்க வேண்டும் என்பதை. இது ஒரு பகை. கிறிஸ்துமஸ் காலத்தின் நற்செய்தியே இதுதான். மனுஷனுடைய பாவத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்க நினைத்தாரே, ஏன் தெரியுமா? அது அவருடைய சுபாவத்தின் தன்மை. பாவத்தை அவர் பகைக்கிறவர், பாவத்தை பகைக்கிறவர். அதனால்தான் மனுஷன் பாவியாய் இருக்கிறானே, அவனை பகைக்க முடியவில்லை அவரால். ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவனாயிற்றே, அவருடைய சொந்த பிள்ளையாயிற்றே, அவரால் உருவாக்கப்பட்டவனாயிற்றே. அவனை அவரால் பகைக்க முடியாது. ஆனால் அவனுக்குள் வந்த பாவத்தை அவர் பகைக்கிறார். அதனால்தான் இதற்கு ஒரு 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 பதில் உண்டாக வேண்டும். அந்த பதிலை ஆதியாகமத்திலேயே அவர் கொடுத்து விட்டார். பிரியமானவர்களே, இந்த காரணத்திற்காகத்தான் இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பது எவ்வளவு பெரிய நற்செய்தி. நான் இந்த ஒரு நம்பிக்கையை பற்றி பேசியே ஆக வேண்டும். உலகத்தில் அநேக நம்பிக்கைகள் உண்டு. ஒரு நாள் வரும், நான் நன்றாயிருப்பேன், வசதியாயிருப்பேன், எனக்கு ஒரு வீடு வரும், எனக்கு ஒரு உறவு வரும், நான் இன்று திருமணமாகாமல் இருக்கிறேன், ஒரு நாள் நான் திருமணமாகி இருப்பேன், இன்று எனக்கு பிள்ளைகள் இல்லை, ஒரு நாள் பிள்ளைகள் எனக்கு வரும், ஓ இன்று எனக்கு குடியிருக்க ஒரு கூரை இல்லை, ஒரு நாள் தேவன் தருவார், ஓ இன்று நான் நோயில் இருக்கிறேன், ஒரு நாள் சுகமாவேன், இன்று நான் பிரயாணப்படுகிறேன், நன்றாய் போய் சேருவேன் நாளை. இந்த நம்பிக்கைகள் நிறைந்த உலகத்திலே தேவ பிள்ளையாய் மாற்றப்பட்டு அவருடைய உறவில் இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வேதமே சுட்டி காட்டுகிறது. அதை நாம் பார்த்தால் தான் தெரிய வரும். 1 யோவான் 3வது அதிகாரத்திற்கு வாருங்கள். எப்படி வேதம் இப்புறமும் அப்புறமுமாக ஒரே காரியத்தை பேசிக் கொண்டு போகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். 1 John chapter 3 verse 1 onwards. வாசிக்கிறேன், கேளுங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும்
அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல பிடிக்கிறது? பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் இதுதான் வசனம். ஆமென். கர்த்தர் வார்த்தையின்படியே செய்கிறவர், அதை செய்தும் காட்டி இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே ஐயா அம்மா இந்த உலகத்திலேயே பெரிய கிஃப்ட், பரிசு எது தெரியுமா? தேவாதி தேவன் நமக்கு கொடுத்த பரிசு. என்ன பரிசு? நீ என்னுடைய பிள்ளை என்று சொன்னாரே அந்த பரிசு. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிய அன்புங்க. பிதாவானவரே சொன்னா நீ என்னுடைய பிள்ளை என்று. ஒரு பாவியை பிள்ளையாய் மாற்றுகிறவர் ஆண்டவர் மாத்திரமே. ஏனென்றால் அந்த பாவியும் அவருடைய கண்களுக்கு அவருடைய சொந்த பிள்ளை தானே. ஆனால் ஸ்தானத்தை இழந்த பிள்ளை, உறவை இழந்த பிள்ளை, தேவனுடைய அன்பை இழந்த பிள்ளை. ஆனாலும் தேவனுடைய அன்பு அவனை தேடினபடினால், அவளை தேடினபடினால் தான் இயேசு உலகத்திற்கு வந்தார். ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட வேண்டும்? கிறிஸ்தவர்களின் பண்டிகை என்று நினையாதிருங்கள். இது உலகத்துக்கே வந்த நற்செய்தி. எவரும் இதை கொண்டாட முடியும். காரணம், இது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அஸ்திபாரம். அவரே அந்த அஸ்திபாரம். எவ்வளவு பெரிய அன்பு. நீங்களும் நானும் அவரை எப்படி அழைக்க முடியாது? பரலோக தேவனை, பரிசுத்த தேவனை பிதா என்று யார் அழைக்க முடியும்? அப்பா என்று யார் கூப்பிட முடியும்? கூப்பிட என்ன தகுதி இருக்கிறது? ஐயா அம்மா நன்றாய் கவனிங்கள். ஒரே குடும்பத்தில் இருக்கிற அந்த தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் மட்டும்தான் அப்பா அம்மான்னு அழைக்க முடியும். அது அதிகாரப்பூர்வமான அழைப்பு. உலகத்தில் இருக்கிற அநேகரை நாம் நம்முடைய தகப்பனாய் தாயாய் பார்த்து அழைக்கலாம். ஆனால் சட்ட ரீதியான அழைப்பு தன் வயிற்றிலிருந்து பிறந்த பிள்ளைக்கே கொடுக்கப்படுகிறது. பரலோக தேவன் தன்னை பிதாவாய் மாற்றிக்கொண்டார். யாருக்கு தெரியுமா? அவரை நேசித்து நம்பினவர்களை தேவ பிள்ளை என்று அழைத்தார். ஏன் இப்படி தேவ பிள்ளை என்று மாறக்கூடிய ஒரு கிருபை கிடைத்தது? கவனியுங்கள், வசனம் தெரிய வேண்டும். யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானதில் தான் வந்தார், ஆனால் சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன நடந்தது அப்பொழுது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 அதைத்தான் சொல்லியிருக்கிறது. எல்லாரும் என்னை கவனியுங்கள். நீங்கள் வேதத்தை வீட்டிலே தியானிக்கலாம். எத்தனை பேர்கள் அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டாலும் சரி, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவரே அதிகாரம் கொடுக்கிறார். இந்த அதிகாரம் மனுஷனாய் ஏற்படுத்தி கொண்ட அதிகாரம் அல்ல. தேவாதி தேவன் இயேசு என்ற நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அதிகாரம். நன்றாய் கவனிங்கள். நீங்கள் எந்த ஜாதி குலம் கோத்திரத்தாராய் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நாமத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும், தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள். அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டால் போதும். இயேசு என்ற நாமமே உங்களை தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அதனால்தான் வசனம் 13 இப்படியாக சொல்லுகிறது. என்னை கவனியுங்கள். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. எந்த கூட்டத்தில் எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எது முக்கியமான பிறப்பு தெரியுமா? தேவனாலே பிறப்பது. அதனால்தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது. தேவனாலே பிறப்பது. தேவனாலே பிறந்த எந்த ஒரு பிள்ளையும்
தேவனை தேவன் என்று அழையாமல் பிதா என்று அழைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! அதனால்தான் இது பெரிதான அன்புங்க. யார் இந்த ஸ்லாக்கியத்தை ஒரு பாவிக்கு கொடுக்க முடியும்? விழுந்து போன மனுஷனுக்கு கொடுக்க முடியும்? தன்னை பற்றிய நல்ல அபிப்பிராயம் இல்லாத ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியும்? ஆண்டவர் இயேசு வந்ததினால்தான் பரலோக தேவனை பிதா என்று அழைக்கக்கூடிய ஸ்லாக்கியம் கிடைத்தது. இது பெரிதான அன்பு, பெரிதான அன்பு. 2வது வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிவோம், ஆனால் இனி எவ்விதமாய் இருப்போம்? இது ஒரு ஷேப், இது ஒரு வடிவம், இது ஒரு ஸ்லாக்கியம். இன்று நான் தேவனுடைய பிள்ளை என்று அறிவேன், ஆனால் இனி எவ்விதமாய் இருப்பேன் என்று எனக்கு வெளிப்படவில்லை. அது ஒரு வெளிப்பாடு. ஆனாலும் ஒன்று தெரியும், அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்பதை அறிந்திருக்கிறோம். கவனிங்க, கவனிங்க. இயேசு இந்த உலகத்திலே பிள்ளையாய் வந்து பிறந்தார். ஆனால் அவர் இன்னும் பிள்ளையாய் இல்லை. ஆமென். அவர் மனுஷ ரூபத்தில் வந்தார், பிள்ளையாய் வந்தார், ஆனால் வளர்ந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய துரோகங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்று ஏசாயா 53:5 சொல்லுகிறது. அவர் நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஏன் தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆனால் நீங்களும் நானும் சாக கூடாது என்பதினாலே பரம தகப்பன் தன் சொந்த குமாரனை சாகடித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும், அது தேவனுடைய நீதி. ஆனால் தேவனுடைய அன்பு நீங்களும் நானும் சாக கூடாது என்பதினாலே நாம் மறிக்க வேண்டிய இடத்திலே பாவம் இல்லாத அவரை பாவமாக்கினார். அந்த பாவத்தை அவர் சுமந்தபடியினால் தான் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஏன் தெரியுமா? பாவத்திற்கு சம்பளம் கொடுத்தாகிவிட்டது, பாவத்திற்குரிய கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. அடக்கம் பண்ணப்பட்டவர் இன்னும் அமைதியா இல்லை, மரித்த தேவன் இல்லை. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த பெரியவருக்கு மகிமையை கொடுங்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய அன்பு என்று பாருங்கள். அவருக்கு ஒப்பாய் நான் இருக்கும்படியாய் எனக்காக அவர் மரித்தாரே, எனக்காக அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டாரே, என் நோய்களை சுமந்தாரே. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தாரே, அவர் இன்றும் ஜீவிக்கிறார். இரட்சகராக, ஆண்டவராக அவரை வரவேற்கிற ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளும் அவர் வந்து ஜீவிக்கிறார். ஆனால் இனிமேல் வருவார். இரட்சகராய் அல்ல, நியாயாதிபதியாய் கடந்து வரப்போகிறார். உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி கடந்து வருவார். ஏன் தெரியுமா? உலகத்து மக்கள் எல்லாருக்கும் வேண்டிய பாவ பரிகாரியாய் வந்து பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தை கொடுத்த பிறகும் பாவத்திலே மரிக்கிற நிலைமை இருக்கும் என்றால் அவர் நியாயம் தீர்க்க வருவார். அவர் ஒருவரே நியாயம் தீர்க்க முடியும். ஏன் தெரியுமா? மனுஷனுக்கு ஒரு பதிலை கொடுத்தவர் அவரே, பரலோகத்திற்கு வழியை திறந்தவரும் அவரே. அவர் திரும்பி வரும் பொழுது, நியாயாதிபதியை வரும் பொழுது, அவரை காணக்கூடிய கண்கள் பரிசுத்தமாய் இருந்தால்தான் காண முடியும். அவருக்கு ஒப்பாய் இருந்தால்தான் அவரை நாம் தரிசிக்க முடியும். பரிசுத்தம் தான் பரிசுத்தத்தை பார்க்க முடியும். பாவியின் கண்கள் பரிசுத்தரை காண முடியாது. இதை நீங்கள் அறிய வேண்டும். அதனால்தான் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற நம்பிக்கை நீங்களும் நானும் நினைப்பதை விட மேலானது. என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த நம்பிக்கை, ஒரு நாள் அவர் திரும்பி வரும் பொழுது அவருக்கு ஒப்பாகவே நான் இருப்பேன். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நானும் பரிசுத்தராய் இருப்பேன். கவனிங்கள்,
கர்த்தர் சொல்லுகிறார் 3வது வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். ஐயா அம்மா, கர்த்தருடைய வசனம் மாறாது. பரலோகம் இலவசம் தான், ஆனால் கிரயம் இலவசம் அல்ல. கிரயம் கொடுத்து தீர்க்கப்பட்டதே, அந்த கிரயம் சாதாரணமானதல்ல. அது பரிசுத்தரின் விலையேற பெற்ற ரத்தம். அது சாதாரணமான கிரயம் என்று நினைக்காதிருங்கள். பரலோகம் இலவசம், கொடுக்கப்பட்ட கிரயம் இலவசம் அல்ல, சீப் அல்ல. It's not a cheap thing. கர்த்தருடைய சொந்த ரத்தம், பரிசுத்தரின் ரத்தம் சிந்தப்பட்டது இந்த பூமியில தான் 2000 வருடங்களுக்கு முன்பாக. ஐயா அம்மா, அந்த ரத்தம் விலையேற பெற்றது. அதனால்தான் அந்த நம்பிக்கையும் விலையேற பெற்றதுங்க. அந்த ரத்தத்தை மதிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஏன் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார்கள் தெரியுமா? அந்த ரத்தம் தானே பரிசுத்தமாக்கிட்டு, அந்த ரத்தம் தானே பரிசுத்தரின் பிள்ளையாக மாற்றிட்டு, அந்த ரத்தம் தானே அந்த சாயலுக்கு மறுபடியும் கொண்டு வந்தது. God has redeemed your shape spiritually. கர்த்தர் உங்களுடைய வடிவத்தை மறுபடியும் பிடுங்கினார் பிசாசின் கரத்திலிருந்து. ஏன்னா அவன் சிதைத்து போட்டவன். பாவத்தை அனுமதித்தாலும் பாவம் செய்த மனுஷனை அவன் மறுபடியுமாய் பரிசுத்த வடிவத்திற்கு கொண்டு வரும்படியாகத்தான் தன்னுடைய சொந்த குமாரனின் வடிவத்தையே வடிவிழக்க செய்தார். அழகுள்ளவர் அழகற்றவராய் மாறினார். ஏசாயா 53 தெரியுமா உங்களுக்கு? 10000ங்களில் சிறந்தவர் அழகற்றவராய் மாறினார். ஒருவரும் அவரை பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். கோரமான ரூபம். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அவருக்கு கொடுத்த ரூபம் ஐயா. நமக்கு இருந்த ரூபம் அது. அந்த கோரம் நமக்கு இருந்தது. இயேசு இல்லை என்றால் ஒருவருக்கும் அழகில்லை. உண்மை அதுதான். இயேசு இல்லை என்றால் அழகில்லை. ஏன் தெரியுமா? பரிசுத்தம் இல்லாத இடத்தில் அழகில்லை. ஐயா அம்மா, எத்தனை சரீரத்தில் ரூபங்களை உண்டாக்கி கொண்டாலும் அழகுபடுத்தினாலும் ஆத்துமா அழகிழக்கும் என்றால் ஒன்றிலும் பிரயோஜனம் இல்லை. எத்தனை அழகான வீட்டிலே குடியிருந்தாலும், வாகனத்தில் போனாலும், சரீரம் பளபளப்பாய் இருக்கும்படி காண்பித்துக் கொண்டாலும் இருதயம் அசுத்தமாய் இருக்கும் என்றால் அழகில்லை. இந்த அழகை கொடுக்கும்படி அல்லவா அவர் அழகற்றவராய் மாறினார். அறிய வேண்டும் தேவ பிள்ளையே, சுவிசேஷம் வல்லமை உள்ளது. நீங்கள் பேசுகிற இந்த இயேசு யார்? மனுஷ ரூபமாய் வந்து பிறந்த கன்னிகையின் பிறப்பாயிருக்கிற இவர் யார்? கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு முன்பாக சிந்தியுங்கள். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட இந்த ஸ்லாக்கியத்தை இன்னும் ஒருவருக்கு சொல்லுகிற பிரகாரமாய் சொல்ல முடியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையை சொல்ல முடியுமா? ஐயா, ஏன் நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? சுத்திகரிக்கிறவரை நான் பார்க்கிறேன். இந்த உலகம் கேடானதுதான், பாவத்தில் உள்ளதுதான், அழுக்கானதுதான். ஆனாலும் அவர் வரும் பொழுது அவருக்கு ஒப்பாய் நான் இருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு கொடுக்கப்பட்டபடி நான் சுத்திகரித்துக் கொள்ளுகிறேன். காரணம், அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். சுத்தம் உள்ளவரை தரிசிக்கிற கண்கள் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும். சரீரத்தின் வடிவத்தை தான் கண்ணாடியில் காண்கிறீர்கள். ஆவிக்குரிய வடிவத்தை வேதம் தான் காட்டுகிறது. கண்ணாடியில் பார்க்கிறோம், நன்றாய் கவனியுங்கள். வசனம் வல்லமையானது. கண்ணாடியில் பார்க்கிற ஒரு ரூபத்தை காண முடியும், வடிவத்தை. ஆனால் கண்ணாடி காட்டித்தான் கொடுக்கும். அழுக்கை காட்டும், அவலட்சணத்தை காட்டும், சரியாய் மாற்ற வேண்டிய விஷயங்களை காட்டித் தரும். ஆனால் நான் தான் செய்து கொள்ள வேண்டும் அந்த மாற்றங்களை. அப்படித்தான் நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் ஒரு கண்ணாடியை போல. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்த சட்ட திட்டங்கள் மோசேயை கொண்டு ஒரு கண்ணாடியை போல கொடுக்கப்பட்டது. அதை பார்க்கிற எவருக்கும் தெரியும், நான் ஒரு பாவி. காரணம், நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட எதையும் நான் செய்ய தகுதியை இழந்திருக்கிறேன், திராணியை இழந்திருக்கிறேன், பலத்தை இழந்திருக்கிறேன். அது என்னை பார்த்து சுட்டி காட்டிக் கொண்டே இருந்தது. நீ ஒரு பாவி, நீ ஒரு விபச்சாரக்காரி, நீ ஒரு திருடன், நீ மனுஷ கொலை பாதகன், உனக்குள் குற்றங்கள் உண்டு, குற்ற மனசாட்சி உண்டு, கள்ளம் உண்டு,
கபடு உண்டு, தூஷண வார்த்தை உண்டு, புறங்கூறுதல் உண்டு என்று இந்த கண்ணாடி காட்டிக்கொண்டே இருந்தது. ஆனால் அழுக்கை எடுக்க முடியவில்லை. நியாய பிரமாணம் ஒரு மனுஷனை பாவி என்று தீர்த்தது, ஆனால் பரிசுத்தமாய் மாற்ற முடியவில்லை. இந்த நியாய பிரமாணம் சுட்டி காட்டின காரியங்களை செய்ய வைக்க முடியவில்லை. கவனிங்கள், பரிசுத்தமாய் மாற்ற இந்த நியாய பிரமாணத்தால் முடியாமல் போனதற்கு காரணம், மனுஷனுக்குள் நியாய பிரமாணத்தை செய்யக்கூடிய பலன் இல்லை. பாவிக்கு பரிசுத்தமாய் மாற பலன் இல்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, பரிசுத்தமாய் மாற நம்மால் முடியாது. பரிசுத்தம் என்பது நமக்குள் கிடையாது. அதனால்தான் பரிசுத்தரே இந்த உலகத்தில் மனுஷ ரூபம் எடுத்து நம்முடைய சாயலில் வந்து நமக்காக பாவமாகி நம்முடைய இடத்தில் மரித்து உயிரோடு எழுந்தபடியினாலே இன்று அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தராக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய விடுதலை! இன்று இது வார்த்தைகளை சொல்லும் பொழுது நான் சந்தோஷப்பட்ட அல்லவா களி கூற வேண்டும். ஏன் தெரியுமா? அவர் மேல் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார்கள். காரணம், அவர் சுத்தம் உள்ளவர். 4வது வசனம், பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். யார் தப்ப முடியும்? பாவம் செய்யவில்லை என்று நீங்கள் யாராவது நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே பாவி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கேட்கிற எவருக்கும் சொந்தம். நான் பாவமே செய்ததில்லை என் வாழ்க்கையிலே. அருமையான ஒரு சகோதரனை, ஆண்டவரை முழுமையாய் அறியாத ஒரு சகோதரனை பல வருடங்களுக்கு முன்பாக சந்தித்து கர்த்தருக்குள் நடத்த வேண்டும் என்று நான் சென்றிருந்த பொழுது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டு அவரிடத்திலே சில காரியங்களை கேட்ட பொழுது அவரே சொன்னார், நான் ஆட்டோ ஓட்டுகிறவன். அம்மா, உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், என்னுடைய ஆட்டோவோட முன்வீல்ல எதுவுமே நடந்ததில்லை. பின்வீல்ல வேணா எது வேணாலும் நடக்கும், ஆனா என் முன்னாடி ஒரு தப்பு நடந்ததில்லை. நிறைய நேரம் மக்கள் தங்களுக்குள்ளேயே பரிசுத்தத்திற்குரிய வாக்கியங்களை வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஐயா, முன்வீல்ல நடக்காட்டி நாம் பரிசுத்தமாகி விட முடியுமா? கர்த்தர் கிருபையா ஆபத்துகளை கொண்டு வரவில்லை, அதுதான் அர்த்தம். நினையாதிருங்கள். சிலர் சொல்லுவார்கள், நான் அவர்களைப் போல பாவம் வாழ்க்கையில செய்ததே இல்லைங்க. ஆனால் நீங்களும் நான் அறிய வேண்டிய சத்தியம், மனுஷர்கள் எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாகி கீழே விழுந்தார்கள். எதை தெரியுமா வேதம் சொல்லுகிறது? மனுஷன் பாவம் செய்தான், அதனால் தேவ மகிமை அற்றவனானான். அதனால்தான் கிருபை என்பது இலவசம், ஆனால் கிரயம் என்பது இலவசம் அல்ல. அது கொடுத்து தீர்க்கப்பட்டது இயேசுவினாலே. பாவம் செய்கிற எவனும் தேவ மகிமையை இழக்கிறான், விழுகிறான். அதனால்தான் நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். ஆனால் 5வது வசனம், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். ஹல்லேலூயா! அவரிடத்தில் பாவம் இல்லை. கவனிங்க, அவர் சுமந்து தீர்க்க தான் வெளிப்பட்டார், ஆனால் அவரிடத்தில் பாவம் இல்லை. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். அதனால் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது. நம்முடைய பாவங்களை சுமந்து, சொல்லுங்கள், தீர்க்க வெளிப்பட்டார். வெறும் சுமக்க மாத்திரமல்ல, தீர்க்க. ஆமென். வெறும் சுமந்தவர் மாத்திரமல்ல, பாவத்தின் வல்லமையை தீர்த்து விட்டார். 6வது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஏன் தெரியுமா? பரிசுத்தரில் நிலைத்திருக்கிற எந்த ஒரு பிள்ளையும் பாவம் செய்து கொண்டே இருக்க முடியாதுங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற கிறிஸ்தவர்களே கவனியுங்கள், பரிசுத்தரில் நிலைத்திருக்கிற ஒரு பிள்ளை பாவத்தில் நிலைத்திருக்க முடியாது. அதுதான் சத்தியம். பாவம் செய்வோம் என்றால் நாம் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. நீங்கள் தொடுகிற இயேசு யார் என்று தெரியாது என்று வேதமே சொல்லுகிறது. இயேசு என்றால் பொதுவான நாமம் அல்ல, அது தேவாதி தேவனின் முழுமையான வெளிப்பாடு. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். இயேசுவை அறிவேன் என்று சொல்லி பாவத்தில் ஒரு ஆள் ஜீவிக்கிறார் என்றால் அவர் எந்த இயேசுவை அறிகிறார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். வேதத்தின் இயேசு அல்ல. வேதத்தின் இயேசு வித்தியாசமானவர். அவர் பரிசுத்தமானவர், பாவம் இல்லாதவர்,
தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினாரே, அது விருதாவாய் அல்ல. அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக முடியும். அந்த பரிசுத்தத்தில் வாழ்கிற ஒருவரும் பாவத்திற்குள்ளும் வாழ முடியாது. இது இரண்டும் சேர முடியாது. கவனிங்கள், அங்கே பகை உண்டு. இரண்டு வாழ்க்கைக்கும் இடையில் பகை உண்டு. அதனால்தான் தேவன் சொன்னா, தேவனுடைய பிள்ளைகள் என்று உங்களை அவர் அழைத்ததினாலே பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் உங்களையும் அறியவில்லை. ஐயா அம்மா, உலகத்தார்கள் உங்களை அறியவில்லை என்றால் ஸ்தோத்திரம், அதுதான் சரியான வாழ்க்கை. உலகத்தார்கள் உங்களைப் போலவும் இருப்பார்கள் என்றால் ஏதோ பிரச்சனை. பரிசுத்த வாழ்க்கைக்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் பகை உண்டு. இது வாழ்க்கையிலே வந்த ஒரு விஷயம். ஆனால் தேவன் மனுஷனை பகைக்கவில்லை. அதனால்தான் நீங்கள் வசனத்தை நன்றாய் அறிவீர்கள் என்றால் பாவிகளை சிநேகிப்பீர்கள், ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள். வித்தியாசம் தெரிகிறதா? பாவிகளை சிநேகிப்பீர்கள், ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள். இரண்டுக்கும் கலப்பு இல்லை. நேசம் இருக்கும், ஆனால் பகையும் இருக்கும். வித்தியாசம் புரிந்தால் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன், நன்றாய் கவனித்து படிங்கள், வசனம் மிக அழகா இருக்கு. நீதியை செய்கிறவன் அவன் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஐயா என்ன கவனிங்க, யார் நீதியை செய்ய முடியும்? யார் நீதியை செய்ய முடியும்? நான் சொன்னது போலவே ஒருவரும் தாமாகவே பரிசுத்தர்களாக முடியாது, தானாகவே பரலோகம் போக முடியாது, தானாகவே தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது, தானாகவே தன்னை நீதிமானாய் மாற்றிக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் எல்லாருமே பாவிகள், தேவ மகிமையை இழந்தவர்கள். அந்த மகிமையின் வடிவத்தை திரும்ப கொடுக்கும்படி வந்தவர் இயேசுவே. அவரை விசுவாசிக்கிறவர்கள் மறுபடியும் அந்த பரிசுத்த வடிவத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். நீதியை உடையவன் தான் நீதியை செய்ய முடியும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அவன் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல உங்களையும் நீதியை உடையவர்களாக மாற்றி இருக்கிறாரே. இப்பொழுது நீங்கள் நீதியை செய்ய முடியும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார் அந்த இடத்துல. 8வது வசனம், பாவம் செய்கிறவன். அப்படி என்றால் பாவம் செய்கிறவன் யார்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இந்த மனுஷ கொலை பாதகன் இருக்கிறானே, ஆதி முதலாய் பாவம் செய்கிறவன். ஏதேன் தோட்டத்திலேயே பாவத்தை செய்யும்படி தூண்டினவன் அவன். ஆதி முதலாய் பாவம் செய்கிறான். கவனிக்க வேண்டும். அதனால் தான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆனால் பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. எவ்வளவு பயங்கரமான தேவன்! நன்றாய் கவனிங்க. எது பிகினிங்கோ அது பிகினிங் தான், எது எண்டோ அது எண்டு தான். இடையில நம்ம எதை மாற்றினாலும் அவராய் மாற்ற முடியாது. ஆமென். சத்தியம்தான் ஜெயிக்கும். ஏனென்றால் அது அவரே சத்தியமாய் வந்த காரியம். சத்தியத்தை யாரும் அசத்தியமாய் மாற்ற முடியாது. பரிசுத்தரை மாற்ற முடியாது. வேதத்திற்கு ஒரே ஒரு வெளிச்சம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அது அவருடைய ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற வெளிச்சம். அவர் பேசும்பொழுது ஒரு மனுஷனுடைய கண்கள் திறக்கும். ஐயா அம்மா கவனிங்க, பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டா. ஒரு ஆளுக்கு இருக்கிற பிரச்சனையே பாவம் தாங்க. நிறைய பேர் பிரச்சனை என்றாலே உலக பிரச்சனைகளையே பேசுகிறார்கள். பண கஷ்டம், மன கஷ்டம், மன கஷ்டம். 2 மன கஷ்டத்தை சொன்னேன், புரிந்து கொண்டவர்களுக்கு புரியும். 2 சுழினா 3 சுழினா. பாஸ்டம்மா ஏதோ நினைவு கோளாறினால் பேசுகிறார்கள் என்று நினையாதிருங்கள். கவனிங்க, எல்லாம் கஷ்டம் என்றால் இதுதான் கஷ்டம். ஐயா மனுஷனுக்கு இருக்கிற பெரிய கஷ்டம் எது தெரியுமா? பாவம். அநேகருக்கு தெரிவது இல்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் என் பாவம் என்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாமல் பேசுகிறார்கள். இது என் குடும்ப பிரச்சனை, என் வீட்டில் வந்த பிரச்சனை, அவர்கள் செய்த பிரச்சனை, இவர்கள் செய்த பிரச்சனை, சூழ்நிலையில் பிரச்சனை. ஐயா பிரச்சனையே நமக்குள்ளதான் இருக்கிறது. பாவம் தான் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை. அதனால் அல்லவோ இந்த வடிவத்தை இழந்தோம், மகிமையை இழந்தோம், பரலோகத்தை இழந்தோம். தேவனுடைய பிள்ளையாய் பிறந்த நாம், வளர்ந்திருக்க வேண்டிய நாம் தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இல்லாமல் இருந்தோம்.
ஒரு மனுஷனையும் ஆண்டவர் பாவியா இருக்க சிருஷ்டிக்கவில்லை. பாவம் செய்ய வைத்தவன் பிசாசு, ஆனால் இடம் கொடுத்தவன் மனுஷன். இன்றைக்கு அதனால் தான் ஆண்டவரே அவனுடைய பாவத்து நிமித்தம் பரிகாரியாய் வந்து அதை தம்மேல் போட்டுக்கொண்டு மனுஷனுக்கு வந்திருக்க வேண்டிய மரணாக்கினையை தன்மேல் சுமந்தா. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஏன்னா நான் நல்லா இருக்கணும் தான் அவர் அந்த வேதனையை சுமந்தார். நான் குணமாக வேண்டும் என்றுதான் தடும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு தேவ பிள்ளையை இதுதாங்க கிறிஸ்துமஸ் செய்தி. இந்த வார்த்தையினால தான் இன்று இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்க வேறொரு பரிகாரி இல்லை, இயேசுவே அந்த பரிகாரி. ஏன் தெரியுமா? அவரே பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். ஏதோ பிசாசை அடித்தார் என்று நினையாதிருங்கள். இன்று கொண்டாட்டமே சிலருக்கு அப்படித்தான். பிசாசை அடித்தபடினால் கொண்டாட்டம். ஐயா, பிசாசின் கிரியை எனக்குள்ள இருக்கு. வெளியில இருக்கிற பிசாசை அடித்து எனக்கு என்ன ஆக போகிறது? பிசாசை அடித்தபடினால் கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம் ஐயா? உனக்குள்ளேயே இருக்கிறதே. வெளியில அடித்ததினால் கொண்டாடுகிறார். கவனியுங்கள் கிறிஸ்தவர்களே, கவனியுங்கள். எல்லா மதத்தினருக்கும் உரிய நற்செய்தி. எனக்குள் இருக்கிற பாவ கிரியைகளை யார் அழிப்பது? நானே அழிக்க முடியாமல் போனபடியினால் தானே பாவத்தில் இருக்கிறேன். ஐயா, என் பாரம்பரியம், என் பிதாக்கள் அப்படி செய்ய முடியும் என்றால் நான் ஏன் இன்னும் பாவியா இருக்க வேண்டும்? எனக்குள் இருக்கிற கிரியை அழித்தவரே இயேசு மாத்திரம் தானே. அதனால் தானே இன்று விடுதலையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை கொண்டாட முடியாத நிலைமையில் இருக்கிற ஒரு நபராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நற்செய்தி. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் எனக்கு தெரியும் ஆண்டவர் மிக இரக்கமாக இந்த ஆண்டவர் இறங்குகிறார் என்று. ஏனென்றால் இது அவரால் வந்த இரக்கம். நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போன நிலைமையில் இன்னும் சஞ்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் பாவத்திற்கு இடம் கொடுத்து மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் குற்றமான சாட்சியோடு நீங்கள் கடந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு நீங்கள் சாபத்தில் உழல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பரிகாரி கடந்து வந்திருக்கிறார். அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டவர் உண்மையா இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசித்து அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட அனுமதித்தால் போதும், ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். அந்த பாவ கிரியை ஒரு ஆளுடைய வாழ்க்கையில் அழிந்தது என்றால் நான் சொல்லுகிறேன், அதுதாங்க உண்மையான பரலோக வாழ்க்கை. ஐயா, அம்மா, உங்க வாழ்க்கையில எது இல்லாமல் போனால் பரவாயில்லை, தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்து வேண்டும். பரலோக தேவனை பிதா என்று அழைக்கிற ஸ்லாக்கியம் தாங்க ஒரு வாழ்க்கையில பெரிய ஸ்லாக்கியம். நீங்கள் அந்த இயேசுவின் நாமத்தை உண்மையா இன்று வரவேற்பீர்கள் என்றால் பாவத்தில் தொடர்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் கருத்து கொள்ளுகிறவனே உண்மையான நம்பிக்கையை உடையவனாய் இருக்கிறான். ஐயாமா, அந்த நம்பிக்கைக்காகத்தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க வாழ்க்கையில எது நன்றாய் மாறுமோ மாறாதோ அது முக்கியம் இல்லை, நீங்கள் மாறுகிறீர்கள், அதுதான் முக்கியம். அவரை போல. ஆமென். இந்த அந்த இயேசுவின் நாமம் எவ்வளவு பயங்கரமான பரிசுத்தமான நாமம். இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, பாவத்தின் வல்லமையை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். காரணம், பாவ கிரியை செய்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். எழுந்து நிற்கலாமா? இந்த தேவகுமாரனின் நாமத்தை நாம் இப்போது ஆராதிக்க போகிறோம். ஐயம்மா, செய்தியை கொடுக்கிறது சுலபம் என்று எனக்கு தெரியும், ஆனால் வாழ்வது கடினம். ஆனால் அந்த கடினத்தையே செய்து முடித்தவர் இயேசு. அவரை நம்புவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை செயல்படுத்துவதை ஈஸியா மாற்றுதுங்க. இன்றைக்கு எழுந்து நிற்கும்போது ஒரு நம்பிக்கை அவர் மேல வைங்க. அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க போதும். அவர் செய்ததை ஏற்றுக்கொள்ளுங்க போதும். உங்க வாழ்க்கையில செய்ய முடியாததை அவர் செய்து காட்டுவார். உங்களால் விட முடியாத பாவத்தை அவர் விட பலன் தருவார். அவருடைய ஆவியானவர் அதற்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறார். தம்பி, தங்கச்சி, விசுவாசி, நீ பாவத்தோடு வந்து பாவத்தோடு போகிற இடம் இது அல்ல, இது அல்ல. பாவத்தோடு வந்து பாவத்தோடு போகிற இடம் இது அல்ல. நீங்கள் விடுதலையாகி போகிற இடத்தில் நிற்கிறீர்கள். சிறிய ஆலயத்தில் உள்ளவர்களும் மனதார இந்த இயேசுவை விசுவாசித்து ஒப்புக் கொடுங்கள் போதும். அப்பா, இந்த காலகட்டங்கள் என்னை கொண்டாட வைக்கிற காலகட்டங்கள் ஐயா.
ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம் மிகப்பெரியது, மிகப்பெரியது. பரலோக தேவனை பிதா என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்தீரே, எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு ஐயா. அப்பாடு கூப்பிட ஒரு நாமம் உண்டு எனக்கு. அந்த நாமமே என்னுடைய பரிகாரம், அந்த நாமமே எனக்கு பரிசுத்தம், அந்த நாமமே எனக்கு பரலோகம். ஹல்லேலூயா. கொண்டாடுங்க அந்த நாமத்தை. அந்த இயேசுவை என்ன சொல்லி கொண்டாடுவீர்கள்? சத்தியத்தை கேட்டீர்களே, கொண்டாடுங்க. உங்க வாயிலிருந்து சத்தம் எழும்பட்டும். அந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து அந்த சத்தம் அவருக்கு வரட்டும். அவருடைய பிள்ளை அல்லவா மகனே, மகளே, நீ இந்த உரிமைக்குள் கடந்து வர முடியும். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி அப்பா, மனதார நன்றி அப்பா. இந்த நாமத்தை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாமம் எல்லாம் இருக்கு இன்னைக்கு வாழ்க்கை ஐயா. நரகத்துக்கு போயிருக்கின்றது வேண்டிய இந்த வாழ்க்கையை கிருபையாய் ரட்சித்தீர், கிருபையாய் ரட்சித்தீர். எத்தனையோ முறை தவறினோம், பாவம் செய்தோம், துரோகம் செய்தோம், மன்னித்தீரப்பா. அந்த நாமம் இல்லை என்றால் என்ன இருக்கும்? இரக்கமாய் ரட்சித்தீரே. இரட்சகரே உமக்கு நன்றி. எங்களை ஆண்டு கொள்ளுகிற ஆண்டவரே உமக்கு நன்றி. மறுபடியும் வரப்போகிற ராஜாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. துதிங்க, அந்த நல்ல நாமத்தை துதிங்க. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. மனதார நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் அந்த நாமத்தின் வல்லமை சந்திக்காமல் போகாது. எந்த குடியில இருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கும். நண்பரே, அந்த நாமத்தை கூப்பிடுங்கம்மா, அந்த இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்கப்பா. ஹல்லேலூயா. பரலோக தேவனை பிதா என்று அழைக்கிற இந்த ஸ்லாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை அறிந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பிதாவானவர் எங்களுக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. ஆண்டவரே, இந்த அன்புக்கு பாத்திரவான்களாய் பரலோகம் எங்களை கண்டதப்பா. எங்களுக்கு தகுதியே இல்லை, ஒரு நாளும் தகுதி வரப்போவதும் இல்லை. ஆனால் அந்த அன்புக்கு பாத்திரவான்களாய் பரலோகமே கண்டது. இயேசுவே, உம்முடைய அன்பினால் மாத்திரமே இன்று நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். இன்று ஆண்டவரே உம்முடைய ஸ்லாக்கியத்தில் இருக்கிறோம் அப்பா. பிதா என்று அழைக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறோம். இது நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை மாத்திரமே. கிருபை எடுக்கப்படும் என்றால் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஒருவேளை குற்றமன சாட்சியோடு மனம் கலங்கி பாவத்தை விட முடியாமல் இன்னும் ஆண்டவரே பாவ சந்தோஷத்தோடு இணைந்திருக்கிற எந்த ஒரு நபர் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் எங்களுக்காக வெளிப்பட்ட அந்த நாமம், எங்களுடைய பாவங்களை நீக்கி எங்களை ரட்சிக்கும்படிக்கே வெளிப்பட்ட அந்த நாமம், பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்ட அந்த நாமம், இந்த காலை வேளையில் அந்த நபரை சந்தித்து அவருடைய பாவ கட்டிலிருந்து விடுதலை செய்யும்படியே நான் ஜெபிக்கிறேன். அது எந்த காரியமாய் இருந்தாலும், எந்த சாபமாய் இருந்தாலும் ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுவதாக. அந்த வேரை பட்சிக்கிற அக்கினி புறப்படுவதாக. அந்த வேர் பட்டு போகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். எந்த சாபத்தின் வேரோ, எந்த பாவத்தின் வேரோ, எந்த வியாதியின் வேரோ இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே வேரோடு பட்டு போகட்டும் ஐயா. இந்த காலங்கள் ஆண்டவர் எங்களுக்காக வந்ததை நினைவு கூறுகிற காலங்கள். இயேசப்பா, கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தாலும் எங்களுக்கு பரலோகம் போகிற நம்பிக்கை இல்லை ராஜா. கிறிஸ்தவ பெயரை தரித்திருந்தாலும் எங்களுக்கு ஒரு நாளும் நீதிமான் என்ற பெயரை இயேசுவை தவிர யாரும் கொடுக்க முடியாதப்பா. இந்த காலை வேளையில எங்களுடைய நம்பிக்கை இந்த நாமத்தின் மேலேயே வைக்கிறோம் ஐயா. அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்கள் ஆனாலும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறவரே, உம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துங்க பெரியவரே. உம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துங்க. என்னோடு கூட சேர்ந்து தொலைக்காட்சியில ஜெபிக்கிற அருமை சகோதரா சகோதரிக்காக, அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய கண்கள் உம்மை நோக்கி பார்த்து இந்த காலையில் இந்த சத்தியத்தை அவர்கள் விசுவாசித்து அந்த இயேசுவின் நாமத்தை நோக்கி அவர்கள் ஜெபிக்கிற ஒரு வார்த்தையின் ஜெபமானாலும் அவருடைய விசுவாசத்தை பார்க்கிற தேவாதி தேவன் இந்த காலை வேளையில் அவர்களை தொட்டு விடுதலை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வேளையில் தானே அவருடைய குடும்பத்திலே எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் உடைக்கப்படுவதாக, சாபத்தின் கட்டுகள் விலகுவதாக, பாவத்தின் எல்லா ஆளுகையும் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக. குடி பழக்கம் இருந்தால் விடட்டும் ஐயா. விபச்சாரத்தின் கட்டுகள் இருந்தால் உடையட்டும். எந்த மன பிரிவினை இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய அன்பு அவர்களை ஒன்றாக்கட்டும் அப்பா. பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒன்றாகட்டும், கணவனும் மனைவியும் ஒன்றாகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்.
நான் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே இருப்பார்கள். இயேசப்பா, சாபத்தை விலக்குகிற உம்முடைய நாமம் இந்த நாமத்தை கூப்பிடுகிற எந்த உள்ளத்திற்குள்ளும் இல்லத்திற்குள்ளும் கடந்து வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்காக மகிமை உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள ரட்சிக்கும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Jesus, what a beautiful name. Truth revealed, my future sealed, healed my pain. Love and freedom, life and warmth, grace that blows all fear away. Jesus, what a beautiful name. Jesus, what a beautiful name. Rescued my soul, my stronghold, lifts me from shame. Forgiveness, security,